ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்லேருந்து பேசுகிறேன். கைஸ், நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்காக நம்ம சேனலில் வந்து மேத்தமெட்டிக்கல் மெத்தடில் அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபிபனாச்சியும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லி தந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. அதில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருப்பேன். ஓகே கைஸ், சப்போஸ் என்னால் வீடியோ போட முடியலனாலும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு லெவல்ஸை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லை ஃபிபனாச்சி ஆர் திஸ் மேத்தமெட்டிக்கல் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு ப்ளஸ் என்ட்ரி லெவல் அண்ட் எக்ஸிட் லெவல், சப்போர்ட் லெவல். ஸோ டார்கெட் என்ன, உங்களுக்கு வந்து சப்போர்ட் என்ன, எல்லாமே வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிவிடுவேன் உங்களுக்கு. ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உங்களுக்கு லிங்க் தந்திருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அந்த லிங்க்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி டிஸ்க்ளைமர், நான் வந்து சிபிரிசம் பர்சன் கிடையாது. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு அவேர்னஸ்க்காக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். டவுன் சைடில் வந்து யாரெல்லாம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்களோ உள்ள பெரிய ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து மிகப்பெரிய கேப் டவுனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு கன்சால்டேஷன் மோடில் வந்து மெதுவாக வந்து சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக வந்து மேலே ஏறிக்கிட்டே வந்தான். ஸோ 700 பாயிண்ட் கீழே வந்துட்டு திரும்ப வந்து ஒரு 300 பாயிண்ட் ரெக்கவர் பண்ணியிருக்கான். இங்கே பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து கப் வித் ஹேண்டில் இந்த மெத்தடில் இருக்கான். இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மெயினாக வந்து இந்த ரிஜெக்ஷன் ஜோன், இங்கே வந்து நான் வந்து ரிஜெக்ஷன் ஜோனுன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது 23,935லேருந்து 960 ரிஜெக்ஷன். ஸோ ரிஜெக்ஷன் ஏரியான்றதை போட்டு இதுக்கு மேலே வரும்போது நீங்கள் வந்து சிஇ ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இன்றைக்கி லேட்டாக தான் வேக்கப் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா ஸோ இப்போ ஹியூஜ் கேப் டவுன்லேருந்து மார்க்கெட் வந்து சின்ன சின்னதாக ரெக்கவர் ஆகிட்டு இருந்தான். அப்போ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் வந்து குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஸோ இன்றைக்கி நடந்த சம்பவங்கள் இதுதான். 23,500 புட்டு வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் 31.85, அதுக்கு மேலே வந்து ஓப்பன் வந்து இன்றைக்கி 84 ரூபா 55 காசில் வந்து ஓப்பன் ஆகிருக்கான். ஸோ அந்த லெவல்லே வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தான். ஸோ ஃபர்தராக வந்து அவன் கொஞ்சம் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான், ஓப்பன் அபவ் இருக்கான் அப்படின்னா அது வந்து சடனாக ஒரு ஸ்பைக் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 90 ரூபாய்க்கு 94 ரூபாய்க்கு மேலே வரும்போது இந்த ஏரோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த 94 ரூபாய்க்கு மேலே வரும்போது நீங்கள் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அவன் வந்து மார்க்கெட் வந்து 94 ரூபா போய் ரீச் பண்ணல. 93 ரூபா வரைக்கும் போயிட்டு ரிவர்சல் ஆகிட்டான். சரிங்களா? அதான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 94 அபவ் அகைன் சஸ்டெயின் ஃபோக்கஸ் இட் அப்படின்றத 23,500 புட் ஆப்ஷனுக்கு ஓடிஎம் ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி சார்ட்டுங்க பாருங்கள். நிஃப்டி சார்ட்டோட ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சேனலுக்குள்ளே வந்து கன்சாலிடேட் ஆகிட்ருக்கான் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். பாருங்கள், ஒன்று இந்த சேனல் வந்து இந்த சப்போர்ட் லைன் இந்த 23,860 அப்படின்றத திரும்பவும் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்தானா இந்த லெவல்லாம் வந்து கீழே ரீடெஸ்ட் பண்ணுவான். அப்படி இல்லை அப்படின்னா மேலே போகிறான், இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே போகிறான்னா 24,000 மேலே வந்து பிரேக் பண்ணி 24,112 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இங்கே மார்க் பண்ணி இங்கே பாருங்கள். இந்த டைமுக்கு வந்து நான் வந்து 11:06 AM ஸோ அப்படின்றத இங்கே போட்டுருவேன். இது வந்து குவைத் டைம் காட்டும் உங்களுக்கு. டெலகிராமில் குவைத் டைம் காட்டும் கைஸ். ஸோ ட்ரேடிங் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஊர் சார்ட்டுக்கு டைம் காட்டும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து லைவில் போய்ட்டுருக்கு கைஸ். இங்கே பாருங்கள், லைவில் மார்க்கெட் வந்து இப்போது 24,042 இருக்கான், 46. சரிங்களா? இது லைவ் 50 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ இது கரெக்டாக பாருங்கள், நான் இது மெசேஜ் உங்களுக்கு போடும்போது கரெக்டாக இந்த ஏரோ பிளாக் கலர் ஏரோ இந்த ப்ளூ லைன் மேலே போட்டிருப்பேன். இது வந்து இன்வெர்டட் கப்பு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் வச்சு இப்படி போட்டு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அது மேலே வந்து ரெட் கலர் வந்து ரிஜெக்ஷன் ஜோன் அப்படின்றத மார்க் பண்ணி க்ளீனாக போட்டிருப்பேன். எந்த இடத்துலேருந்து 23,883 மார்க்கெட் இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டை வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருப்பேன். 23,883 இருக்கும்போது பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.
பாருங்கள் 23,883க்கு மேலே சாரி 883 கரெக்டாக அந்த ஏரோவில் வரைஞ்சிட்டேன். அதுக்கு மேலே 898 இருக்கான். ஸோ 898 இருக்கும்போதே நான் உங்களுக்கு இந்த சார்ட்டை வந்து அப்டேட் பண்ணி குரூப்பில் வந்து டெலகிராம் குரூப்பில் 11:41 AM குவைத் டைமுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். பாருங்கள் 898 ஞாபகம் வச்சுக்கோங்க. 23,898 900 ரவுண்டாக வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்கான்றதை பாருங்கள். 23,900லேருந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போது 898 900லேருந்து இப்போ மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கான்? 179 பாயிண்ட் கைஸ். நான் வந்து அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்னதாக ஒரு 20 பாயிண்ட்ஸ் இல்லை 30 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் வச்சுட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பை ஆர்டர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஒரு மினிமம் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிடைச்சாலே நமக்கு வந்து நிஃப்டியில் மிகப்பெரிய லாபம். இங்கே பாருங்கள், நான் வந்து லாங் வைக்கிறேங்க. லாங் பொசிஷன் நம்ம சொன்னது இங்கே 900. இங்கே பாருங்கள், அழகாக நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு 30 பாயிண்ட் எஸ்எல். ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேண்டிலோட லோ வச்சுருந்தீங்க 32 பாயிண்ட் 32.60 வருது. சரிங்களா? ஸோ இந்த இடம் வச்சுருந்தா கூட 25 பாயிண்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து 1:3 ரேஷியோ வருது பாருங்கள். சரிங்களா? ஸோ எவ்வளோ சூப்பராக வந்து பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ எடுக்க போகிறது ரிஸ்க் வந்து 25 பாயிண்ட் தான், இல்லை 30 பாயிண்ட் வச்சா கூட உங்களுக்கு எத்தனை மடங்கு வந்திருக்கு? 1:5 150 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு உங்களுக்கு. 5 3 சார் 15. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே ஃபிபனாச்சி வச்சு பார்த்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஈஸியான டார்கெட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ 1.618 டார்கெட் அடிச்சிட்டான். 2.618 இதையும் மீறி மேலே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து 24,085 டார்கெட் வந்திருக்கோம். 24,139 24,181. ஸோ இது வரைக்கும் நான் வந்து டார்கெட் வந்திருக்கேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த லெவல்ஸை நான் மார்க் பண்ணி உங்களுக்கு குரூப்பில் ஏற்கனவே போட்டுட்டேன். இந்த சார்ட் பேட்டர்னை போட்டுட்டு மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து போகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்றதை நான் போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள், டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணோன்னா 23,700 நம்பர் இதை தப்பாக போட்டிருக்கேன். 780லேருந்து 740. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து மேலேயே வந்து இந்த ரிஜெக்ஷன் ஜோனை வந்து பிரேக் பண்ணி மேலே போனோன்னா மேலே வந்து கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், 23,935லேருந்து 960 அபவ் பிரேக்ஸ் அண்ட் சஸ்டைன் ஒன்லி சிஇ ஃபோக்கஸ் அப்படின்றத 11:43 குவைத் டைமுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நண்பர் வந்து எஸ்ஜே வந்து லைக் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ கை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் ஸ்டில் ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்க. அதே மாதிரி ஓப்பன் அபவ் இருக்காங்க. அதனால் வந்து அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்றத சொல்லிவிட்டு 23,500 புட் ஆப்ஷன் நவ் 90ல் இருக்கான் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவன் திரும்பவும் வந்து 90க்கு மேலே போனால், அதாவது 90லேருந்து 94க்கு மேலே போனால் பை பண்ண சொல்லியிருப்பேன். அவன் 90லேருந்து 93 வரையும் தான் போனால், அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகிட்டான். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,900 புட் ஆப்ஷன் வந்து 184 ரூபாலேருந்து 164 ரூபா வீக்னஸ் ஜோன். ஸோ இந்த வீக்னஸ் ஜோனை வந்து அவன் ரீடெஸ்ட் பண்ணும்போது கால் சைடில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துப்பான் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக மார்க்கெட் இதை வந்து இந்த மாதிரி சினாரியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத 11:53க்கே நான் சொல்லிட்டேன் குவைத் டைமுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த சார்ட்டு. பாருங்கள், 23,900 புட் ஆப்ஷன். ஸோ அந்த ப்ரீமியம் எவ்வளோ வந்திருக்கான் பாருங்கள். நான் வந்து இந்த மெசேஜ் போடும்போது அவன் வந்து 203 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்கான். சரிங்களா? 203 ரூபா. ஸோ அவன் கீழே வந்து இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி ஓப்பன் பிலோ, அதாவது சப்போர்ட் ஜோனுன்றது 184 ரூபா க்ரீனில் இங்கே மார்க் பண்ணியிருப்பேன். அதுக்கு கீழே வந்து ஓப்பன் லெவல் 164. ஸோ இந்த ரெண்டுத்தையும் அவன் வந்து ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் பண்ணான் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக்னஸ் திரும்ப அவன் ஃபால் ஆகிறதுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? யார் ஒருத்தர் ஓப்பனை பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா அதுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணுவோம். இல்லைனா
ப்ரீவியஸ் டேவோட லோ இல்லை க்ளோசிங் ப்ரைஸ் எது கீழே இருக்கோ அது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கம்பேர் பண்ணுங்கள் 23,900 காலு இல்லைனா வந்து புட்டு, இந்த ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பிளான் அக்கார்டிங்லி அப்படின்றத 12/4 வந்து நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்தியா டைம்க்கே ஒரு 2:30 மணி இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் வந்து சடனாக வந்து இந்த டார்கெட் வந்து அடிச்சிட்டான் மேலே அப் சைடில். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ன்றதையும் நான் தந்திருப்பேன் உங்களுக்கு. அப் சைடில் போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு போனான்னா என்னென்ன பண்ணுவான், 23,960 சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னா, லெவலை ரீடெஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னாலே 23,960, அதாவது நான் இந்த மெசேஜை போடும்போது மார்க்கெட் எங்கே இருந்தான்னா 23,903 910க்குள்ளே தான் இருந்தான். ஸோ அங்கேருந்து வந்து 960, அதுவே ஒரு 40 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு சரிங்களா. 40லேருந்து 50 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து 24,000 ரீடெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். 24,045, 24,085, 24,139, 24,181. ஸோ இந்த டார்கெட்லாம் வந்து அவன் ரீடெஸ்ட் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன் அப் சைடில். ஸோ நான் சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே மார்க்கெட் வந்து 2 டார்கெட் அடிச்சிட்டான். ஸோ அதனால் ஆஃப்டர் மை மெசேஜ் 56 பாயிண்ட் கெயின் போட்டிருந்தேன் சரிங்களா. ஸோ இந்த சார்ட்டையும் நான் கம்பைன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சொன்ன வீக்னஸ் பாயிண்ட் வந்து பாருங்கள், ஏன் மார்க்கெட் மேலே போனான்றதுக்கு காரணம் என்னென்னா 23,900 புட் ஆப்ஷனு அந்த 203 ரூபாயிலேருந்து கரெக்டாக வந்து கீழே ஃபால் ஆகி அந்த 184ன்ற சப்போர்ட் ஏரியாவை உடைச்சிட்டு கீழே வந்து 164ன்ற அந்த லெவலையும் ஓப்பன் லெவலையும் பிரேக் பண்ணி கீழே வந்திருப்பான். இந்த 2 லெவலையும் பிரேக் பண்ணி கீழே ஃபாஸ்ட்டாக விழுந்ததுனால நமக்கு வந்து கால் ஆப்ஷன் சைடில் வந்து மொமெண்டம் வந்து நல்லா சூப்பராக கிரியேட் பண்ணியிருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே வந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23,900 புட் ஆப்ஷனு, அதே மாதிரி 24,000 புட் ஆப்ஷனும் வந்து வீக் ஆனதுனால மார்க்கெட் வந்து நமக்கு கால் சைடில் மொமெண்டம் கிரியேட் பண்ணலாம் சரிங்களா. யாராவது ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த சைடில் வந்து மார்க்கெட் மேலே போவான் சரிங்களா. யார் வீக்காக இருக்கணும் அந்த சைடில் மார்க்கெட் கீழே விழுவான். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. யார் வீக்கு யார் ஸ்ட்ராங்கு அதுதான் முக்கியம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி தான் வந்து கம்பைன் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து அட் த மணியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கு கால் அண்ட் புட், ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் இருக்கக்கூடிய கால் அண்ட் புட், ஸோ நியர்பை ஏடிஎம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐடிஎம் ஸ்ட்ரைக்கையும் வந்து கம்பேர் பண்ணணும். அப்படி நீங்கள் இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் எந்த பக்கம் போக போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக எளிமையான மெத்தடில் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் கைஸ். ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மார்க்கெட் வந்து நான் சொன்ன லெவல் வந்து எல்லாமே வந்து ஒரு 3-4 டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டான் நான் மெசேஜ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு 85 பாயிண்ட் வந்து இது வரைக்கும் நம்ம ஈஸியாக கெயின் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த இடத்துலேருந்து 900லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஒரு 176 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டோம். மார்க்கெட் இவ்வளோ ஃபால் ஆனதுக்கப்புறமும் கால் சைட்லேயும் நமக்கு மொமெண்டம் கிடைக்கும் இல்லை புட் சைடில் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் வச்சு நம்ம கணிக்க முடியும். அதே மாதிரி இது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் கேண்டில் வந்து ஒன்றுமே நமக்கு பேசணும், நம்மக்கிட்ட சொல்லும் மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கேன், எப்படி போக போகிறேன், ஏன் இந்த ஜோனில் வந்து கன்சாலிடேட் ஆகிறேன் அப்படின்றத எல்லாமே மார்க்கெட் வந்து நமக்கு இன்டைரக்டாக சொல்லி தருவாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து இண்டிகேஷன்றதை பிஃபோராகவே சொல்லிவிடுவாங்க. இது ஏன் இங்கே சஸ்டெயின் ஆகுறான், இந்த இடத்துல வந்து பையர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்களா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நம்ம சேனலை உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அபரிவிதமான ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ டெய்லி பேசிஸில் ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸு இல்லைனா ரிட்டையர்ட் ஆனவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும், ஆண் பெண் இல்லை வயசானவங்க யாராக வேணால் இருக்கலாம் சரிங்களா. ஸோ அவங்களுக்கு நம்ம சேனல் வந்து ஒரு வரப்பிரசாதம். ஸோ நிறைய பேர் இதனால் ப்ராஃபிட் அடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவு மிக மிக முக்கியம் கைஸ். நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். ஓகே கைஸ், விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை பாருங்கள். உங்களுக்காக ஷிஃப்ட் டியூட்டி போயிட்டு வந்துட்டு மற்ற டைமிங் இருக்கும்போது ஸோ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கேன். ஸோ உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் இன்றைக்கி எங்கேருந்து இது வரைக்கும் சொல்லியிருக்கோன்னா 181 வரையும் டார்கெட் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து
ஒரு இப்படி ரெட் கலர் ஜோன் வரைஞ்சி வச்சிடலாம். ஸோ இதான் நம்ம டார்கெட் ஏரியா. ஸோ இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறானான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ரிவர்சல் திரும்ப கீழே வந்துடும். டார்கெட் லெவல் போட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் வரானா இல்லைன்னா திரும்பவும் வந்து ஃபாலோ ஆகிறானான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் எந்த லெவலில் கம்பேர் பண்ணால் 24,100 புட் ஆப்ஷனையும் 24,000 கால் ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி 24,900 கால் ஆப்ஷனையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அட் த மணியாக 24,000 இருக்கும். காலர் புட் அதையும் கம்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி 24,100 புட் ஆப்ஷன், 24,900 கால் ஆப்ஷன். ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக்கையும் நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே கால் அண்ட் புட் மொத்தத்தில் 6 ஸ்ட்ரைக் வரும். சரிங்களா? ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் அண்ட் புட்டையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ எந்த சைடு ஃபர்தராக மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் கைஸ். பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக நம்ம லெவல்ஸை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து லைவ் மார்க்கெட் இங்கே பாருங்கள். ஓகே கைஸ். ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டில் லைவில் தான் இருக்கான். மார்க்கெட் ஓப்பனில் இருக்குது. 24,011.35 இருக்காங்க. உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9941886630. ஸோ இந்த வாட்ஸ்அப் இந்தியா நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது என்கிட்ட இங்கே குவைத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஏதாவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி ஷேர் பண்ணுங்கள், அவேர்னஸ் கொண்டு வாங்க. ஸோ நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ்.